ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சோளக்கருது வச்சு எப்படி சூப்பரான வடை செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு தான் பார்க்கலாம் வாங்க. சோளக்கருது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இதில் நார் சத்து, மாவு சத்து, இரும்பு சத்து எல்லாமே இருக்குது. ஸோ இது ரொம்ப நல்லது. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 கருது எடுத்திருக்கேன். பச்சையாக தான் எடுத்திருக்கிறேன். இதை நல்லா இதெல்லாம் உளுத்தி எடுத்துப்போம். ஸோ இப்போ நம்ம வடை தான் போட போகிறோம். அதுக்காக பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பச்சை மிளகா கட் பண்ணி போடுறதுனால போட்டுக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி கட் பண்ணி போட போகிறதில்ல. நான் அரைக்கிறதுக்கு தான் போட போகிறேன். ஸோ இப்போ வெங்காயம், கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு. இனி சோளக்கருதை அரைச்சிருவோம். சோளக்கருது, கொஞ்சம் கல்லுப்பு, அதுக்கப்புறம் ஒரு 2 பச்சை மிளகா இதை போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இது ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைக்க தேவையில்லை. ஒரு அளவுக்கு கொஞ்சம் தருன்னு இருக்கிற மாதிரி அரைச்சோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் அரைச்சி எடுத்துட்டேன். இது ஒரு பாத்திரத்தில் போட்டு வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பச்சை மிளகா வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மிளகா தூள் கூட போட்டுக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ இது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கா அப்படிங்கிறத எப்படி பார்க்கலான்னா, இப்போ நம்ம கொஞ்சம் மாவை எடுத்து கையில் உருண்டை பிடிச்சி பார்க்கணும். அந்த உருண்டை நல்லா வந்துச்சு அப்படின்னா இது வடை போடுறதுக்கான கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். இது இப்போ கரெக்டாக தான் இருக்குது. என்னடா இவன் ரெட் கலரில் எண்ணெய் ஊற்றுறான்னு நினைக்காதீங்க. இது முந்தின நாள் முறுக்கு சுட்ட எண்ணெய். ஸோ கலராக தான் இருக்கும். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ இது வெந்துருச்சு. இதை எடுத்துருவோம். வடை மாதிரி தட்டி தான் போடணும் அப்படிங்கிறது இல்லை. இது சின்ன சின்ன உருண்டையாக போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது செம்ம கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். இப்போ நான் அந்த மாதிரி தான் போட்டிருக்கேன்.
இது வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணுறோம், இல்லை வந்துட்டு சடனாக கெஸ்ட் யாராவது வந்துட்டாங்க அந்த மாதிரி டைம்லலாம் இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். அட் த சேம் டைம் வந்து ஹெல்தி அண்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி டிஷ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸி தான். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.